பரமாத்ம தந்தையின் அன்பிற்கினிய குழந்தை நான். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஒளி கிரணங்கள் என் மீது படுகின்றன. நான் சக்திமிக்க ஆத்மா ஆகுகின்றேன். மேன்மேலும் பிரகாசம் அடைகின்றேன். ஆத்மா நான் தந்தையிடமிருந்து அமைதியையும் சக்தியையும் நிரப்பிக்கொண்டு மேன்மேலும் பிரகாசமான ஆத்மாவாக கீழே இறங்குகிறேன். இந்த மனித உலகத்தை அடைகிறேன். இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வந்து அமர்கிறேன். அமைதியின் நட்சத்திரமான நான் நாலாபுறமும் அமைதியின் ஒளிக்கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். என்னை நான் அமைதியில் நிரம்பியவனாக அனுபவம் செய்கின்றேன். லேசாகவும் அனுபவம் செய்கின்றேன். நான் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் இந்த மேல் நோக்கிய பயணம் ஜர்னி அப்வர்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய மனச இந்த உலகத்தில இருந்து விடுபடுத்தி நம்முடைய ஆத்மாக்களான நம்முடைய உண்மையான வீட்டிற்கு கொண்டு போயிட்டு வர்றது ஒரு அற்புதமான யாத்திரை. இத நம்ம என்ன சொல்றோம்னா நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்றோம். நம்ம இவ்வளவு காலமா நம்ம ஸ்தூலமாக பிசிக்கலி பல இடங்களுக்கு நம்ம யாத்திரை நடந்து போயிருக்கலாம், பிரயாணம் பண்ணிருக்கலாம். எப்ப இந்த நம்ம நினைவு யாத்திரை நம்ம செல்றோமோ அப்பதான் அனைத்து யாத்திரைகளுமே பூர்த்தி அடையும். அப்ப இந்த பயிற்சி நமக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியையும் ஒரு அமைதி சக்தியையும் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நீங்க அமைதிய உங்களுக்குள்ள நல்ல ஒரு அமைதிய மனசுல அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அமைதிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் ஞாபகம் வைங்க. ஒண்ணு, நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணமே அமைதிதான். இரண்டாவது, நான் அமைதிக்கடலான பரம்பொருளின் குழந்தை, அமைதிக்கடலுடைய குழந்தை நான் அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, ஆத்மாவான என்னுடைய உண்மையான வீடே அந்த அமைதியான இல்லம். அங்க சப்தமே கிடையாது, டோட்டல் சைலன்ஸ் அங்க. ஏன்னா அங்க வெறும் புள்ளிகளாக்க ஆத்மாக்கள் தான் நம்ம அங்க போவோம். அங்க இருந்தோம், பரமாத்மா அங்க இருக்க. அதனால என்னுடைய உண்மையான வீடே அந்த அமைதியான இல்லம் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட் நீங்க அப்படியே மனசுல கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பீஸ் and then slowly you will experience that peacefulness. அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருத்து ஒரு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றோம். சோல் கான்சியஸ்னஸ், காட் கான்சியஸ்னஸ், இந்த இரண்டும் தான் முக்கியமான பாடம் இந்த ராஜயோக தியான பயிற்சியில. தன்னை யார், அதுக்கப்புறமா கடவுள் யார் அப்படின்னு உணர்றது. அதாவது அவரை நம்ம தன்னை தெரிஞ்சு கடவுளையே தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இல்லையா, அந்த அவேர்னஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தியான பயிற்சியே. தெரிஞ்சு நம்ம மறந்து போறதுக்கோ தெரிஞ்சு விடுறதுக்காகவோ இந்த அற்புதமான உயர்ந்த சத்திய ஞானத்தை நமக்கு இங்க கேட்கல. நாம அதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல அந்த அவேர்னஸ்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு தான் நமக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நமக்கு நடைமுறை வாழ்க்கையில நமக்கு தேவையானது கிடைக்கும்.
ஆத்மாவுக்கு தேவையான அந்த மனோதிடம், மன அமைதி, மனசுல உற்சாகம், இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். இதுதானே வாழ்க்கையில தேவை. இது எப்போனா அந்த அவேர்னஸ்ல இருக்கும் பொழுதுதான். அப்ப அந்த அவேர்னஸ்ல இருக்கிறதுக்கு பேர் தான், அந்த விழிப்புணர்வில் இருக்கிறதுக்கு பேரு தான் சோல் கான்சியஸ்னஸ், இல்லைன்னா காட் கான்சியஸ்னஸ். இந்த 2 கான்சியஸ்னஸ் நாம இப்ப நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வர்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த தியான பயிற்சியினால. அப்ப இந்த சோல் கான்சியஸ்னஸ் அண்ட் காட் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சம்மரி உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நீங்க பாருங்க, நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோல் கான்சியஸ்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா, நான் என்னுடைய ரூபமே ஒளிப்புள்ளிதான். நான் ஒரு ஆத்மா, ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு ஒளிப்புள்ளி வடிவானவன் என்று உணர்ந்திருப்பது. சோல் கான்சியஸ்னஸ் என்றால் என்னுடைய உண்மையான குணமே அமைதி, அன்பு, சக்தி இவையெல்லாம் தான் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வில் இருப்பது, மேலும் அனுபவம் செய்வது. இது சோல் கான்சியஸ்னஸ். 3வது, நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? மத்தவங்களையும் ஆத்மான்னு நான் பாக்குறேன், மத்தவங்களுடைய ஒரு தனித்துவத்திற்கும் நான் மரியாதை கொடுக்கிறேன். இது 3ம் என்னிடத்துல இருக்கும் பொழுதுதான் நான் ஆத்ம உணர்வில் இருப்பதாக அர்த்தம். நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல, ஒளியானவன். என்னுடைய உண்மையான குணமே அமைதிதான் அப்படின்னு அதை நான் அனுபவம் செய்வதும் வெளிப்படுத்துவதும், மேலும் எல்லோரையுமே ஆத்மாக்களாக பார்ப்பது, இதுதான் ஆத்ம உணர்வு. அடுத்தது, கடவுளுடைய உணர்வுல இருப்பதுனா என்ன? இல்ல சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, கடவுளுடைய நினைவுல இருக்கிறதுனா என்ன? நம்ம நடைமுறை வாழ்க்கையில நான் கடவுள் ஒருவரே என்று நான் புரிந்திருக்கிறேன், மேலும் அவர் ஒளி வடிவானவர் தான் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சிருக்கேன். 2வது, கடவுளுடைய ஒரு நினைவுல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் அவருடைய குழந்தை, அவர் என்னுடைய தாயும் தந்தையுமானவர், நிரந்தரமான உறவானவர்ங்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு உண்மையை எப்பொழுதுமே நினைவில் வைத்தல், அதுதான் காட் கான்சியஸ்னஸ். அடுத்தது, எல்லோருக்குமே அப்பா அவர். அப்ப நான் எல்லா ஆத்மாக்களையுமே கடவுளின் குழந்தைகளாக நான் பார்க்கிறேன். இதுவும் காட் கான்சியஸ்னஸ். சோ இப்படி இதை நம்ம அந்த உணர்வுல, ஆத்ம உணர்விலையும் இறை உணர்விலையும் நாம இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறோம். அடுத்தது, நம்ம இந்த ராஜ யோகம் தியானம் நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு கிடைக்குது, ஆன்மீக சக்தி நமக்கு கிடைக்குது. ஆன்மீக சக்தினா என்ன? ஆன்மா அதனுடைய ஒரிஜினாலிட்டியில நிலைச்சிருக்கிறது, அதுதான் ஆன்மீக சக்தி. என்னால என்னுடைய ஒரிஜினாலிட்டி நிலைச்சு இருக்க முடியுது அப்படின்னா நான் ஆன்மீக சக்தி கொண்டவன். சோ என்னுடைய அந்த சோல் கான்சியஸ் ஸ்டேட்டை நான் தக்க வச்சுட்டு இருக்கேன், அது என்னால முடியுது அப்படின்னா அதுதான் என்னுடைய பலத்தை குறிக்கின்றது. So I am able to say that I am a powerful soul. சோ அப்போ நமக்கு ராஜயோக தியானம் செய்யறதுனால ஆன்மீக சக்தி கிடைக்குது, நமக்கு பவர்ஸ் கிடைக்குது. அப்படின்னு சொன்னா அந்த பவர்ஸ்னா நமக்கு ஏதோ இனிமே அடுத்தது நடக்க வரப்போறது தெரிஞ்சிடும், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு காட்சி கிடைக்கும், இல்ல நம்ம கையில இருந்து ஏதாவது நமக்கு வரும், ஏதாவது வித்தியாசமான இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ், இததான் ஆன்மீக சக்தியா அப்படின்னா கிடையாது. அது ஒரு விதமான ஒரு ஸ்கில். அது சோ அது ஒரு விதமான ஒரு கலையை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு, அதை அவர்கள் செய்யற ரித்தி சித்தி இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனா நம்ம இங்க ஆன்மீக சக்தினா என்ன அப்படின்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆத்ம சக்தி. ஆன்மீகம் என்ன? ஆன்மாவை பற்றி ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஸ்பிரிச்சுவல் பவர்னா என்னன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அது நான் யாரோ, என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ அதுவாக நான் இருக்க முடிகின்றது, அதுதான். அப்போ நம்ம அதான் இந்த டெஃபினிஷன் நீங்க பாக்குறீங்க. What is spiritual power? When you can remain conscious in any situation, that is spiritual power.
யூ டு நாட் லூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி. சுயஸ்திதி, ஸ்வஸ்திதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அதை நீங்க லூஸ் பண்றது இல்லை. அப்ப நம்ம ராஜயோக தியானம் மூலமா நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ அந்த ஆன்மீக சக்திகளை நம்ம 8 சக்திகளா நம்ம வந்து பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, பவர் டு வித்ட்ரா, அதாவது விலகி இருக்கும் சக்தி. இரண்டாவது பவர் டு பேக்கப், தயாராகும் சக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த ஒவ்வொரு சக்தியை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். மூணாவது சக்தி என்னன்னா, பொறுத்து கொள்ளும் சக்தி அல்லது சகித்து கொள்ளும் சக்தி, இல்ல பொறுமை சக்தி அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு கிடைக்குது ராஜயோக தியானத்தினால. அடுத்தது பவர் டு அகாமடேட், அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சக்தி. அடுத்தது பகுத்தறியும் சக்தி, பிரித்து பார்க்க தெரியணும் நமக்கு. அந்த சக்தி நமக்கு ராஜயோக தியானத்தினால கிடைக்குது. அடுத்தது தீர்மானிக்கும் சக்தி. சில நேரங்கள்ல நம்ம பகுத்தறிகிறோம், ஆனா தீர்மானிக்க முடியாம போயிடுது. அதனால ரெண்டுமே தேவை, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி. அடுத்தது பவர் டு ஃபேஸ், எதையும் எதிர்கொள்ளும் சக்தி, சமாளிக்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒத்துழைக்கும் சக்தி. இப்படி 8 சக்திகள் நமக்கு ராஜயோக தியானம் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 8 சக்திகள் தானே நம்ம நடைமுறைக்கு ஒரு தேவையான சக்திகள். இதுதான் நமக்கு வாழ்க்கையில தேவை. இதைத்தான் நம்ம ஆன்மாவுடைய ஒரு சக்திகள், ஆன்மீக சக்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ முதலாவதாக பவர் டு வித்ட்ரா. இந்த 2-3 நாளா நீங்க எல்லாருமே அந்த வித்ட்ரானுடைய ஒரு பவர், விடுபட்டு இருக்கிறதுக்கான அந்த ஒரு பயிற்சியை நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு வரீங்க. எப்படி நம்ம பார்த்தோம், ஒரு டிட்டாச்ட் அப்சர்வரா இருந்து நீங்க விடுபடுங்க அப்படின்னு தியானத்துல அந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதே அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறோமே. சோ அதனால ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜயோக தியானத்தினால நாம இந்த மாதிரி விடுபடுறதுக்கான ஒரு கலை நமக்கு இயல்பாக வந்து விடுகின்றது. அப்ப இந்த பவர் டு வித்ட்ரா அப்படிங்கும் பொழுது இதுல ஆமையினுடைய ஒரு சின்னம் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, எப்படி ஆமை வந்து ஆபத்துங்கும் போது அதனுடைய உடலை உள்ள அந்த ஓட்டுக்குள்ள குறுக்கி கொள்கிறது தலையெல்லாம். அப்ப இது ஒரு விதத்துல நம்மள ஸ்டெப் பேக் அண்ட் டிஸ்எங்கேஜ் ஃப்ரம் த வேர்ல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எது வேண்டாதது, வீணானது எனக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது அதுல இருந்து நான் உடனே விலகிடணும். சோ அப்படி விலகக்கூடிய அந்த ஒரு சக்தி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னொன்னு, இந்த ஐம்புலன்களையும் நாம் விளக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். விலகிறதுனா ஐம்புலனடக்கும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி. அது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான சக்தியாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா சில நேரங்கள்ல நாம சொல்றோம், நான் நினைக்கவே இல்லை, ஆனா என்னோட வாய் பேசிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாய் பேசிடுச்சான். அப்ப அந்த வாய் மேல கண்ட்ரோல் வந்து இல்ல, அதை அடக்கிறதுக்கு முடியல, அந்த உள்ளடக்கும் சக்தி இல்ல. ஒரு விதத்துல நம்ம இந்த நேரத்துல இது பேசக்கூடாதுங்கும் போது வித்ட்ரா பண்ணிடணும். அதாவது பேசுறதுல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிடணும், விலகிடணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரத்துல வீணான விஷயங்கள் காது கேக்குது. காது கேட்கும் போது அது உள்ள போய் பலவிதமான சிந்தனைகளை அது உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருது. அப்ப இது வேண்டாதது அப்படிங்கும் பொழுது காதுல உள்ள அது போகக்கூடாது. நாம அதை க்ளோஸ் பண்ணிடணும், உள்ளேயே போகக்கூடாது. அந்த ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ அது தேவை. ஏன்னா உள்ள அனாவசியமா எடுத்தோம் அப்படின்னா அது உடனே நம்ம என்ன பார்க்கணும், ஃபுட் ஃபார் தாட். அதுதான் எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடுது. சோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேசுறதுலயும் கவனம் வைக்கணும். எப்படி 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம்,
குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்லோகன். இதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வாய் மேல நமக்கு ஒரு கண்ட்ரோல் வருது. நம்ம இந்த நேரத்துல இந்த மாதிரி பேசக்கூடாது, நான் இப்படிதான் பேசணும் அப்படின்னு அந்த ஒரு கண்ட்ரோல் வேணும். அப்ப வாய் பேசிடுச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகளை விட்ட பிறகு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனுடைய கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும். அப்ப ஆத்மா நான் ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் ஆல் தீஸ் 5 சென்சஸ்னா நான் தியானத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் திஸ் பாடி அப்படின்னு நம்ம அனுபவம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த புலன்கள் மீது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துருது. அப்ப அந்த புலனடக்கும் சக்தி, அந்த பவர் டு வித்ட்ரா தேவையான நேரத்துல அது நமக்கு இயல்பாக வந்து விடுகின்றது. சோ அதுதான் அந்த முதல் சக்தி. அடுத்தது பவர் டு பேக்கப் அப்படின்னு சொல்றோம். பவர் டு பேக்கப் அப்படிங்கும் போது எப்படி நம்ம எல்லா சாமான்கள்லாம் நம்ம ஒரு ஊருக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா பெட்டி படிக்க எல்லாம் நம்ம பேக் பண்ணி நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம ஒரு விதத்துல நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, நீங்க ஃபிளைட்ல போறீங்களா, ட்ரெயின்ல போறீங்களா? அப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஃபிளைட்ல போறீங்க இல்ல ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ட்ரெயின் டைம் டிபார்ச்சர் டைமுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய பேக்கேஜோட ரெடியா முன்கூட்டியே நீங்க ரெடியா நீங்க நிக்கணும் இல்லையா? எந்த ஒரு ட்ரெயினோ ஃபிளைட்டோ உங்களுக்காக வெயிட் பண்ணாது. நீங்க முன்கூட்டியே நீங்க தயாராக நீங்க ஆகிடணும். அப்போதான் நமக்கு பிரயாணம் நல்லா இருக்கும், பண்ண முடியும். சோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எதற்குமே நாம தயாராக நம்ம இருக்கணும், எவர் ரெடியா இருக்கணும் முன்கூட்டியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி எல்லாம் தான் சூழ்நிலையில் இருக்கும். நான் பாசிட்டிவான எண்ணத்தை வைக்கிறேன், இது போலவே நடக்கட்டும்னு ஒரு உயர்ந்த எண்ணம் வைக்கிறேன். அதே நேரத்துல சூழ்நிலைகள் வேற விதமா மாறினாலும் ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் இட், ஐ கேன் டூ இட், என்னால முடியும் அப்படின்னு மனச நாம அந்த மாதிரியான ஒரு தயார் நிலையில வச்சுக்கணும். அதுதான் சொல்லுவாங்க ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட், அதுக்கப்புறமா உங்களுடைய பெஸ்ட் நீங்க பண்ணுங்க, டூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம தயாராகிறது தப்பே இல்லை, தட் இஸ் நாட் நெகட்டிவ் திங்கிங். அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு ரியாலிட்டியை நம்ம நமக்கு நாமே புரிய வச்சுக்கிறோம். சோ வாழ்க்கையினுடைய ரியாலிட்டியே இதுதான். மாற்றங்கள் அப்படிங்கிறது இயல்பா இருக்கத்தான் செய்யும் நம்ம வாழ்க்கையில. எதிர்பாராதது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பானது. சோ இப்படி நம்ம புரிந்து இருப்பதுதான் தயாராகும் சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி தயாராகிறதுக்கு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நாம நம்மளுடைய அனாவசியமான எண்ணங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கணும். அப்பதான் நம்ம we will be ready with all that positivity இல்லையா? அப்ப கடந்ததுக்கு நாம முற்றுப்புள்ளி நம்ம வைக்கணும். சோ என்ன சொல்லணும் கடந்த காலத்திற்கு? ஹலோ டியர் பாஸ்ட், தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் லெசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். கடந்த காலமே நன்றி, எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து அற்புதமான பாடங்களுக்கு நன்றி அப்படின்னு அதுக்கு டாட்டா காமிச்சிடணும். சோ நம்ம பாஸ்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுனா அதுதான். அதுல இருக்கிற லெசன்ஸை எடுத்துக்கிறது. நமக்கு ஞாபகங்கள் இருக்கும், எப்படி நமக்கு மறந்து போகும் பழைய ஞாபகங்கள்? ஞாபகங்கள் இருக்கும், ஆனா அதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கும் போது அந்த பாடத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ஹைலைட் பண்ணுவோம் நம்ம பாஸ்ட் பத்தி. நம்ம அதனுடைய ஒரு வருத்தங்கள்ல மூழ்கி போறது இல்லை, இது ஒரு கலை. அப்ப நம்ம ராஜயோக தியானம் செய்யறதுனால நம்ம டோட்டலி நம்மளுடைய கவனத்தை பிரசன்ட்ல கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு விதத்துல நம்மை நாமே நம்ம தயார்படுத்துவது, நம்ம சூழ்நிலையை நல்லபடியா நம்ம ஹேண்டில் பண்றதுக்காக தயார்படுத்துவதே பீயிங் இன் தி பிரசன்ட் மோமெண்ட். சோ ராஜயோக தியானம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. சோ பவர் டு பேக்கப்னு சொல்லக்கூடிய அந்த தயாராகும் சக்தி நமக்கு கிடைக்குது. அப்போ you are able to bring things to an end and stop wasteful thinking. சோ நீங்க அப்படி உங்களுடைய வீணான அந்த ஒரு எண்ணங்களை நீங்கள் உங்களால ஸ்டாப் பண்ண முடியுது.
தியானத்தினால. அப்போ இந்த தயாராகும் சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடுது. அடுத்தது பொறுத்து கொள்ளும் சக்தி. அப்ப நீங்க வந்து வாழ்க்கையில நீங்க பலதும் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கு. என்னென்னலாம் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கு? எதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும் வாழ்க்கையில? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்று இந்த உடலுக்கு வரக்கூடிய வலி, அதை பொறுத்துக்க வேண்டியிருக்கு. வியாதி, இதையெல்லாம் நம்ம வந்து பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கு. இரண்டாவது, மற்ற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சுபாவ சம்ஸ்காரங்களோட இருக்காங்க. மற்றவர்களுடைய ஒரு நெகட்டிவான ஒரு சுபாவம் இருக்கு, அது தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவ குணாதிசயங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை எல்லாத்தையும் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கு. அப்ப நாம அந்த ஒரு சக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு தகுந்தாற் போல எல்லாருமே இருக்க மாட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரியே அவங்க பேசுவாங்க, நாம நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நாம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. மேலும் நாம எல்லாரும் என்ன ஒரு சோல் கான்சியஸ்னஸ் ஒரு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி குணாதிசயம் கொண்டவருங்கிறத புரிஞ்சிருக்கிறது. அதுதான் ஆத்ம உணர்வுல இருக்கிறது. அப்ப நான் தியானத்துல ஆத்ம உணர்வை நான் நல்லா பக்கா பண்றதுனால சோ அவர்கள் எந்த மாதிரியான சுபாவ சம்ஸ்காரங்கள் இருந்தாலும், அவர்களுடைய நெகட்டிவ் சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் அதை என்னால பொறுத்து கொள்ளும் சக்தி எனக்கு வந்துடுது. அடுத்தது என்ன, வேற என்ன பொறுத்துக்க வேண்டியிருக்குன்னா, இயற்கையை கூட நம்ம வந்து பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கு. இயற்கை பலவிதமான சங்கடங்களை கொடுக்குதுதான். இத வந்து நம்ம கலியுகம், கலிகாலம்ங்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு அவ்வளவு கொடுத்திருந்திருக்கல. ஆனா இப்போ திடீர்னு கால பருவநிலை எல்லாமே வித்தியாசமா மாறுது. திடீர்னு ரொம்ப மழை பெய்யுது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது. எல்லா டிசாஸ்டர்ஸையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கு. அப்போ நாம இந்த இயற்கையினுடைய சங்கடங்கள், தொந்தரவுகள் அதையும் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். சோ இப்படி நமக்கு வந்து அவசியம் பொறுமை சக்தி தேவை. ஆத்மாவுக்கு எதையும் சமாளிக்க முடியும், அந்த சக்தி இருக்கு. அதை நம்ம தியானத்தின் மூலமாக நம்ம எமர்ஜ் பண்றோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு உங்களுக்குள்ள அப்படியே நிதானமா அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு வாக்கியத்தை நீங்க ஃபீல் பண்ணி அப்படியே நினைங்க. அப்போ அந்த உங்க மனசு சாந்தம் அடையும். மத்தவங்க எந்த மாதிரி நடந்துகிட்டாலும் உங்களால பொறுத்து கொள்ள முடியும். ஈவன் உங்களுடைய வலி கூட குறையும். உங்களுக்கு ரொம்ப உடல்ல ஏதாவது ஒரு வலி இருக்குன்னு வைங்களேன், அப்போ எனக்கு இது வலிக்குது, என்ன பண்றது, ஐயோ இப்படி வலிக்குதேன்னு அந்த வலியின் மேலேயே நீங்க போக்கஸ் பண்ணும் பொழுது வலி இன்னும் அதிகரிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வலி உடல்ல வந்து வரும் பொழுது நீங்க வந்து ஆமா எனக்கு இந்த வலி வந்து இப்ப இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்குன்னு வைங்க உதாரணத்திற்கு. அப்போ கால்ல ரொம்ப வலி இருக்கு உங்களுக்கு முட்டில. அப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, ஆமா இப்போ இந்த இந்த முட்டில வலி வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்கணும், செகண்ட், ஐ ஆம் a soul, நான் ஆத்மா, நான் இந்த உடலிற்கே நான் வந்து எஜமானன் அப்படின்னு ஆத்மாங்கிற அந்த உணர்வை நீங்க வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா பரமாத்மாவிடம் இருந்து நான் சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கேன். அந்த சக்தியை நானே இப்போ என்னுடைய மூட்டு வலி இருக்கிற இடத்துக்கு நான் வந்து அனுப்புறேன். அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி வந்து குறைகின்றது. இந்த ஒரு வலி ஆனது வந்து சீக்கிரத்தில் சரியாகிவிடும். அண்ட் ஐ ஆம் a powerful soul. இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உடல்ல இருந்து உங்களை விலக்கி அதற்காக ஒரு சுப எண்ணம் நீங்க வந்து கொடுக்குறீங்க. நாளைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், நேத்திக்கு எப்படி நம்ம மெடிடேஷன் லெபார்டரி பார்த்தோம், அதே மாதிரி மெடிடேஷன் லெபார்டரி 2ன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீங்க வந்து பண்ண போறீங்க. எப்படி அந்த உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங், ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி என்ன எப்படி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நாளைக்கு கூட நம்ம பார்ப்போம். இன்னொன்னு இந்த தருணத்துல உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள விரும்புறேன்,
இந்த 7 நாட்கள் நீங்க ராஜயோக தியானத்தினுடைய அடிப்படை பாடம், பேசிக் லெசன்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதனுடைய இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு லெசன்ஸ் வந்து இருக்கு. அது அடுத்த வாரமும் தொடரும். யாருக்கு நீங்க விருப்பம் இருக்கோ அவசியம் கலந்து கொண்டு நீங்க பயனடையலாம். இதே நேரத்துல நடக்கும். அதுல அந்த அட்வான்ஸ் லெசன்ஸ்ல நீங்க கர்மத்தினுடைய விளைவு, அதனுடைய ஆழத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம என்ன செயலை செய்யும் பொழுது நமக்கு எந்த மாதிரி ஒரு பலன் இருக்கு, நம்ம கர்மான்னா என்ன, பிறகு நம்ம பிறவிகள் நம்ம எடுக்கிறத பத்தி, ஒரு பிறவி முடிச்சா நம்ம எங்க போறோம், பிறவிகளுடைய ரகசியம், இந்த உலகத்தினுடைய ஒரு நாடகத்தினுடைய ஒரு ரகசியம் அப்படின்னு ரொம்ப டீப்பான ஒரு அற்புதமான லெசன்ஸ் எல்லாம் தான் அட்வான்ஸ் லெசன்ஸ்ல இருக்கு. அதையும் நீங்க அவசியம் கலந்து கொண்டு கேட்கணும், அதனுடைய பலனை அடையணும்னு இந்த தருணத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, அப்போ நாம இந்த ஒரு தியான பயிற்சியில நம்ம இது போல பொறுத்து கொள்ளும் சக்தி நமக்கு கிடைக்குது. மற்ற மனிதர்களுடைய சுபாவத்தையும் நம்மால பொறுத்து கொள்ளும் சக்தி அப்படிங்கிறது கிடைக்குது. இயற்கை எப்படி இருந்தாலும் இந்த இயற்கையை கெடுத்ததே நாம தான். நம்ம இயற்கை நல்லா இருந்தது, ஆனா மனிதர்கள் அவங்களுடைய செயல்களால, கண்டுபிடிப்புகள்னாலையும் சரி, இல்ல அவருடைய செயல்கள்னாலையும் இயற்கையை மாசுபடுத்திட்டே இருக்கான். அப்ப அது ரியாக்ட் பண்ணுது. சோ ஐ அக்செப்ட் அண்ட் ஐ டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அதை வந்து நான் இயற்கையை பழிக்கிறது இல்லை. அதனுடைய தொந்தரவுகள் வந்தாலும் ஓகே, நான் வந்து என்னுடைய ஒரு நல்ல எண்ணங்கள்னால இந்த இயற்கையும் நான் சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க வந்து நினைங்க. பிகாஸ் when we meditate, நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா it is a great service. அது ஒரு பெரிய சேவை. எப்படி? அந்த 10 நிமிஷத்துல நீங்க ஒரு பவர்ஃபுல், ஒரு உயர்ந்த எண்ணங்களால உங்க மனசை நிரப்புறதுனால அந்த வாயு மண்டலத்திலும் அந்த பியோர் வைப்ரேஷன்ஸ் போய் கலக்குது. சோ வாயு மண்டலத்துல ஒரு அதை சுத்தம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான சேவை நம்ம செய்யறோம். சோ எப்பயாவது இயற்கை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க நினைங்க, ஐ ரெஸ்பெக்ட் நேச்சர் and I am a peaceful soul and I am a child of God and I spread this peaceful vibrations. இந்த ஒரு இயற்கையில இந்த அமைதியினுடைய அதிர்வலைகளை நான் பரப்புகிறேன் அப்படின்னு அந்த இயற்கைக்கு நீங்க கொடுங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த பொறுமை சக்தியும் வந்துடும். இயற்கையின் மேல அந்த ஒரு சலிப்பு, அந்த ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. சோ அப்படி நமக்குள்ள அந்த பொறுமை சக்தி அப்படிங்கிறது வருது. சோ மற்றவர்கள் வந்து கோபமா அவங்க வந்து சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. நீங்க சொல்லலாம், நான் பொறுமையாதான் இருந்தேன், ஆனா அவங்க சப்தம் போட்டதுனாலதான் நான் வந்து சப்தம் போட வேண்டியதாயிடுச்சு, நானும் கோவப்பட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து பலவீனத்தை குறிக்குது. பலசாலின்னு என்ன? எதையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணணும். பாசிட்டிவா நம்ம வந்து அதை சந்திக்கணும். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவா நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு பேருதான் டாலரன்ஸ், அந்த பொறுமை அப்படிங்கிறது. நாம அஃபெக்டே ஆகிறது இல்லை அப்படிங்கிறதுதான். அப்போ நான் வந்து அமைதியாதான் இருந்தேன், அவங்கதான் என்ன வந்து கோபப்படுத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது உங்களுடைய வீக்னஸ் அதை வந்து குறிக்குது. உங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து அசைச்சிடலாம், அப்போ உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண வச்சிடலாம், பாதிக்க வச்சிடலாம் அப்படின்னா நீங்க பலவீனமானவர்கள். அதனால மற்றவர்கள் கோபமாக இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் பொறுமை சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இங்க பொறுமை அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு உள்ளுக்குள்ள கோபம் வருது, சரி வெளியில நான் வந்து கோபப்படல அப்படிங்கிறது மட்டும் பொறுமை இல்லை. உள்ளுக்குள்ளேயும் பொறுமைகிட்டு இல்லாம இருக்கணும், உள்ளுக்குள்ளேயும் சாந்தம் இருக்கணும். அதுதான் உண்மையான பொறுமை அப்படிங்கிறது. சோ அப்ப அது நமக்கு அந்த மாதிரியான ஒரு கலையை நாம தியானம் செய்ய செய்யதான் நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம மனசுல எந்த எண்ணங்களை கொண்டு வர்றதுனால உங்க மனசும் ஆடாமல் கோபப்படாமல் சாந்தமாக இருக்கின்றது என்றால் இவர்களும் ஒரு ஆத்மா, இவர்கள் இந்த நேரத்தில் கோபத்தின் வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவங்களுடைய உண்மையான குணமும் அமைதிதான். ஆனா இப்ப டெம்பரரிலி இவங்க கோபங்கிற குணத்துக்கு வசப்பட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களும் அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மான்னு அந்த உணர்வுல, ஆத்ம உணர்வுல அவர்களை நீங்க வந்து நினைக்கிறீங்க. அப்போ உடனே வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு சாந்தம் வரும்.
சோ கோபப்படுபவர்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க வாய்க்கு ஜிப் போட்டுருங்க. அது முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா அந்த கோபம்ங்கிற பூதம் உங்களுக்குள்ளேயும் வரும், அவங்களுக்குள்ள இருக்கிற பூதம் உங்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடும். உள்ள வந்தோடனே முதல்ல அந்த பூதம் எது வழியா வெளியேறும் தெரியுமா? வாய். தப்புன்னு வாயில தான் வார்த்தைகள் வெளியில வரும். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வாயில ஜிப் போட்டுருங்க. எப்போ மத்தவங்க கோபமா உங்க முன்னாடி ஆவேசமா பேசும்போது. இரண்டாவது என்ன செய்யணும்? நான் ஆத்மா, நான் சாந்த சுரூபமான ஆத்மா, என்னுடைய குணமே சாந்தம் தான் அப்படின்னு அந்த ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல்ங்கிறத உங்க மனசுல நிதானமா ஒரு 4 தடவை நீங்க அப்படியே சொல்லிக்கோங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. மூணாவது என்ன பண்ண போறீங்க? அவர்களும் அமைதியான ஆத்மா தான், டெம்பரரி இதன் வசப்பட்டிருக்காங்க, பட் he or she is a sweet soul, child of God அப்படின்னு அந்த பரமாத்ம உணர்வுல, காட் கான்சியஸ்னஸ்ல அவங்கள பாருங்க. புரிஞ்சுதுங்களா? சோ சோல் கான்சியஸ்னஸ்ல இருங்க, காட் கான்சியஸ்னஸ்ல அவர்களை நீங்க பாருங்க, கடவுள் நினைவோடு அவர்களை பாருங்க. அப்போ உங்களால பொறுத்து கொள்ள முடியும். இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு உபாயம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாம எல்லாரும் ஒரு 2 minutes நம்ம ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் நம்ம பண்ண போறோம். நான் இறைவனுடைய குழந்தை இல்லையா? அப்ப நான் யாரு? எல்லா சக்திகளுமே கொண்டவன். பவர் டு வித்ரா, பவர் டு டாலரேட், பொறுத்து கொள்ளும் சக்தி, தயாராகும் சக்தி, எல்லாத்துல இருந்து விடுபட்டு நம்ம உள்ளடக்கும் சக்தி, எல்லா சக்தியுமே நிரம்ப பெற்றவன் நான். ஐ எம் அ பவர்ஃபுல் சோல் அப்படின்னு நாம பயிற்சி பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பவர், அதாவது பவர் டு அகாமடேட் அப்படின்னு என்ன? அனுசரித்து போகும் சக்தி. எப்ப நீங்க மற்ற ஆத்மாக்களை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அனுசரிக்கும் சக்தியும் வந்துருது. எப்படி ஒரு ஆறு எடுத்துக்கிட்டாலும் எந்த இடத்துல ஓடுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சு கொடுத்து அதனுடைய போக்குல அது போகுது. ஆனா அதனுடைய வேலையை அதை நிறுத்துறது இல்லையே அந்த ஆறு ஆனது. மேலும் கடல்ல போய் அந்த தண்ணி கலக்குது. அப்ப அந்த கடல்ல கலக்கும் பொழுது அந்த கடலும் ஏத்துக்குது, விதவிதமான தண்ணியையும் அந்த கடல் ஏத்துக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி கடல் போல நம்ம எல்லாரையும் ஏத்துக்கணும், அகாமடேட் பண்ணிக்கணும், எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிறதுக்கான சக்தி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சோ அதுக்கும் அங்க நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த சோல் கான்சியஸ், காட் கான்சியஸ், இதுதானே ராஜயோக தியானமே. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அவங்களுடைய ஐடியாஸ் அவங்க சொல்றாங்க, அது எனக்கு ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம், பட் ஐ கேன் ரெஸ்பெக்ட் தேர் ஐடியாஸ். அதுதான் அனுசரித்து போகிறது. அனுசரித்து போகிறது எல்லாருக்கூடையும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு போகணும் அப்படிங்கறது அர்த்தம் அல்ல. அவங்களுடைய கருத்து அவங்க சொல்றாங்கன்னு அந்த கருத்துக்கு நான் மதிப்பளித்து காது கொடுத்து நான் கேட்கிறேன். பிறகு நல்ல விஷயங்களை நானும் மனம் திறந்து ஏற்றுக்கொள்றேன். ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காக அவர்களை நான் அவமதிப்பு பண்ணணும், அவங்கள உதாசீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தவறு. அப்ப என்கிட்ட அனுசரிக்கும் தன்மை இல்லை. அப்ப அனுசரிப்பது அப்படின்னா அவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். மேலும் கடல் எப்படி எல்லாரையும் ஏத்துக்குதோ அதே நேரத்துல அது அதுவாக இருக்கு, அது ஒண்ணும் மாறதே இல்லையே. எந்த விதமான தண்ணி வந்தாலும் அது மாறதே இல்லை. ஏன் மாறாம இருக்கு கடல்? அதுக்கு முக்கிய காரணம் அது அவ்வளவு ஒரு பறந்து விரிஞ்சிருக்கு. அதே போல நம்முடைய மனசை பரந்த மனமாக நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது எப்பேற்பட்டவர்களை நம்ம அகாமடேட்டும் பண்ணிக்க முடியும். அதே நேரத்துல நம்முடைய நல்ல பண்புகள், நம்மளுடைய நல்ல பிரின்சிபல்ஸ்ல நாம உறுதியாகவும் இருப்பது. இதுதான் அடாப்டபிலிட்டிங்கிறது. நம்ம மாறி போயிடுறது இல்ல மத்தவங்கள மாதிரியே. நல்லதை எடுத்து நமக்குள்ள நாம மாற்றம் கொண்டு வரோம், நம்மளுடைய பிரின்சிபல்ஸ்ல நாம உறுதியாக நம்ம இருப்பது. சோ அந்த ஒரு கலை நமக்கு ராஜயோக தியானத்துல அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு நிமிஷம் தியான பயிற்சி நம்ம செய்வோம். நான் ஆத்மா, ஐ எம் அ பவர்ஃபுல் சோல். நான் சக்திசாலியான ஆத்மா, ஏனென்றால் நான் சர்வ சக்திவானுடைய அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய குழந்தை நான் அப்படிங்கிறத நாம் இப்போ அனுபவம் செய்வோம். சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சில நிமிடங்கள்
நான் சர்வ சக்திவான் பரமாத்ம தந்தையின் குழந்தை, சக்திமிக்க ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்திருக்க போகின்றேன். நான் எல்லாம் வல்ல இறைவன் மிக பிரகாசமான ஒளியான தந்தை, சர்வ சக்திவான் பரமாத்மா பரம்பிதா சிவ் பாபாவின் குழந்தை. நான் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்தபடி இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். சர்வ சக்திவானின் குழந்தையாகிய நான் என்னிடம் அனைத்து ஆன்மீக சக்திகளையும் நிரம்ப பெற்றவன். என்னிடம் இந்த 5 புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த முழு உடலிற்கும் எஜமானன் நான். பரமாத்ம தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளின் வெண்மையான ஒளி கிரணங்கள் புருவ மத்தியில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவான என் மீது படுகின்றன. ஆத்மாவான என்னிடமிருந்து பரமாத்ம சக்தியின் ஒளி கிரணங்கள் இந்த முழு உடலிற்கும் பரவுகின்றன. இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு செல்லிற்கும் பரமாத்ம சக்தியின் ஒளியானது போய் சேர்கின்றது. இந்த முழு உடலும் பரமாத்ம சக்தியின் ஒளியால் நிறைந்து இருக்கின்றது. உடலை வென்ற ஆத்மா நான். நான் ஆத்மா. சக்திமிக்க ஆத்மா. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மனிதர்களையும் புரிந்து கொண்டு சங்கடங்களை பொறுத்து கொள்ளும் சக்தி என்னிடத்தில் உள்ளது. மற்றவர்களை யாரோ எப்பேற்பட்டவரோ அவர்களை அவ்வாறே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள், என் சகோதர ஆத்மாக்கள். நான்
அன்பில் நிறைந்த பொறுமைசாலியான ஆத்மா, அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பாக அனுசரித்து போகும் இனிமையான ஆத்மா நான். அன்புதான் மாபெரும் பலம் என்பதை நன்கு உணர்ந்த அன்பின் சக்தி நிறைந்த சக்திசாலியான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது போல நீங்க இன்றைக்கு இந்த பயிற்சியும் நீங்க தெரிந்து கொண்டீர்கள். நாம் நம்மை நாமே சக்திசாலியான ஆத்மா அப்படிங்கிற அந்த பயிற்சி செய்வது. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 சக்திகள் என்னென்னா, நாம் பகுத்தறிந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அதுவும் நமக்கு தியானத்தின் மூலமாக கிடைக்கின்றது. சில நேரங்கள்ல நமக்கு இது சரியா இது தவறான்னு பிரிச்சு பார்க்க முடியாம தடுமாறுகின்றோம். அதனால இந்த ஆன்மீக ஞானம் மற்றும் தியானம் இது இரண்டுமே நமக்கு பகுத்தறியக்கூடிய சக்தி. இதுதான் சரி, இதுதான் தவறு, ரைட் அண்ட் ராங்க புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மெச்சூரிட்டி நமக்கு இந்த ஆத்மீக ஞானத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம பகுத்தறியறது மட்டும் அல்லாமல் தீர்மானிக்கவும் டெசிஷன் மேக்கிங்கும் நமக்கு வந்துடுது. ஏன்னா அங்க நமக்கு தியானத்தினால புத்தியில ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம பார்த்திருந்தோம் அதை பற்றி. கிளீன் மைண்ட் அண்ட் கிளியர் இன்டெலெக்ட், இது ரெண்டுமே நமக்கு ராஜயோக தியானத்தினால கிடைக்குது. அதனால உங்களால தீர்மானிச்சிட முடியும். சில பேரு இது சரின்னு மட்டும் பகுத்தறிஞ்சு பார்க்க முடியுது, ஆனா சரியான வழியில தான் நான் போகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்க முடியாம போயிடுது. அதனாலயும் நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால இந்த 2 சக்திகளுமே நம்ம லைஃப்ல தேவை. அது நமக்கு தியானம் மூலமாக கிடைக்கின்றது. அடுத்தது பவர் டு ஃபேஸ். பவர் டு ஃபேஸ் அப்படின்னா நம்ம எதையுமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாழ்க்கையில. ஏன்னா நம்ம பார்த்தபடி இந்த மாதிரி நம்ம ஒரு அன்சர்டனிட்டி நமக்கு இந்த 2020 இந்த மாதிரியான ஒரு உலக சூழ்நிலை வரும், உலகமே ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படி வரும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. சோ நம்ம எப்பவோ நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி கர்ஃபியூ 144 அப்படின்னு எல்லாம். அப்படியா 144 நம்ம 4 பேர் கூட கூடாது அப்படின்னு ஏதோ எப்பயோதான் நம்ம ரொம்ப ரேர். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே முழங்கி கிடக்கணும் நம்ம ஏதாவது எதிர்பார்த்திருந்தோமா? சோ சடன் ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டிஸ் நம்ம லைஃப்ல நம்ம சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். இது குளோபலா நம்ம சந்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம லைஃப்ல சின்னதும் பெருசுமா ஒரு அன்சர்டனிட்டிஸ நம்ம சந்திச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத விஷயங்களை நம்ம சமாளிக்கிறது, சந்திக்கிறதுக்கான ஒரு சக்தி, பவர் டு ஃபேஸ்ங்கிறது அதுதான். அதை எதிர்பாராதுங்கும் போது ஒண்ணு திடீர்னு நமக்கு இவ்வளவு நாளா நல்லா இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வியாதி வந்திருக்கலாம். அதையும் நம்ம எதிர்பார்க்கலையே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு அதை கலங்குறாங்க. அதை கூட நம்ம ஃபேஸ் பண்றோம். இல்ல திடீர்னு யாராவது நம்ம நெருங்கியவர்கள் அவங்க இறந்துடுறாங்க. அப்ப அந்த விதமான ஒரு இழப்பு, அது ஒரு பெரிய ஒரு துக்கம், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. இப்படி பலவிதமான ஒரு சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த மனோதிடம் நமக்கு தியானம் மூலமாகவும் ஞானம் மூலமாகவும் கிடைக்குது. அப்போ ஒருவர் நம்மை விட்டு போயிட்டாங்க, நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா என்ன, அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சு போயாச்சு. அப்ப நாம இந்த ராஜயோக தியானத்தினால நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஓகே அந்த ஆத்மா அழியாதது, இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா பிரிஞ்சிருச்சு, ஆனா நம்ம கூட பேசி பழகிட்டு இருந்த அந்த சோல் என்னைக்குமே அழியாதது அப்படின்னு அந்த ஆன்மீக உண்மை நமக்கு உறுதி ஆக ஆக அந்த துக்கம் அப்படின்னு நம்மளை வாட்டி நமக்கு பலவிதமான பாதிப்புகள், உடலாலையும் நம்மளுடைய தொழில் பலவிதமான பாதிப்புகளை நம்மால குறைத்து கொள்ள முடியும்.
வருத்தம் இருக்கும். ஆனா அது துக்கமாக மாறி நம்ம பலவிதமான ரியாக்ஷன்ஸ், நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஃபேமிலியில வராம இருக்கிறதுக்கு அதுக்கு தடை செய்ய முடியும். ஏன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைச்சிருது. ஸோ வி ஆர் ஏபிள் டு ஃபேஸ் அப்படின்னு. இந்த மாதிரி மரணமும் மட்டும் இல்லை, எந்த விதமான புயல் மாதிரி நம்ம லைஃப்ல வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளால கண்டிப்பா ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதை நாம தியானத்தின் மூலமாக நம்ம எமர்ஜ் பண்றோம். அடுத்தது லாஸ்ட் ஒரு சக்தி என்னன்னா பவர் டு கோஆபரேட். சோ பவர் டு கோஆபரேட் அப்படிங்கும் போது என்ன, ஒத்துழைக்கும் சக்தி. அப்ப இங்க டெசிஷன் மேக்கிங், பவர் டு ஃபேஸ். சோ எந்த ஒரு தடங்கல்கள், சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மளால அதை வந்து சந்திச்சு அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சக்தி. அடுத்து பவர் டு கோஆபரேட், எல்லாருமா சேர்ந்து மலையை தூக்குற மாதிரி. அப்படின்னா என்னன்னா, நாம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலின்னு இருந்தாலும் சரி, அங்க ஒரு டீம் ஸ்பிரிட் வந்து எப்பவுமே இருக்கணும். நாம எல்லாரும் இந்த ஃபேமிலின்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நாம எல்லாரும் ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒத்துழைத்து ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தருமே விரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பவர் டு கோஆபரேட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதை நம்ம ஒத்துழைக்கும் சக்திங்கிறோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியா இருந்தாங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க என்னைக்குமே தீர்வு வராது. ஓகே, நான் என்ன பண்ணலாம், நான் வந்து எப்படி ஒரு விரல் கொடுக்கலாம், இந்த ஒரு கஷ்டங்கிற மலையை தூக்குறதுக்கு நான் வந்து என்ன ஒரு விரல் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அதுதான் ஒத்துழைக்கும் சக்தி. அது ஒவ்வொருவருக்கிட்ட இருந்துமே வரணும். அது ஃபேமிலின்னு இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ்ல இருந்தாலும் சரி. சோ இந்த ஆபீஸ்ல இந்த கொலீக்ஸ் எல்லாருமா சேர்ந்து நான் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலாம், மத்தவங்க என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம வேலை இல்லை. ஏன்னா அது நீங்க சொன்னாலும் நீங்க சொல்றதுனால அவர்கள் செய்ய போறதில்லை. அவங்களா புரிஞ்சு உணர்ந்து இருக்கும் பொழுதுதான் அவங்க செய்வாங்க. அதனால நாம் என்ன செய்யலாம், வாட் cooperation I can give. So what is my contribution for a peaceful home, peaceful family or a peaceful workplace அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன் மேல கவனம் கொடுத்து அந்த ஒரு விரல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மலையை எல்லாருமா ஒவ்வொரு விரல் கொடுப்போம், மலையை சேர்ந்து நம்ம தூக்கிடலாம். சோ அந்த ஒத்துழைக்கும் சக்திங்கிறதும் அது சொல்ல போனா ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம், டீம் ஸ்பிரிட்னு சொல்லலாம். அது கூட நமக்கு இந்த ஆத்ம உணர்வுனாலையும் கடவுள் நினைவுனாலையும் நமக்குள்ள மனசுல நிரம்பக்கூடிய ஒரு தெய்வீக எண்ணங்கள்னாலையும் இந்த சக்தியும் நமக்குள்ள எழும்புது. இது எவ்வளவு ரொம்ப தேவை, நீங்களே யோசிச்சு பாருங்க. இது தேவைதானே, இந்த பவர் டு கோஆபரேட். சோ அந்த பவர் டு கோஆபரேட் இப்படி நம்ம முதல்ல நம்ம ஃபேமிலியில இருந்துதான் வந்து ஆரம்பிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உலகத்திற்கும் அந்த ஒரு ஒத்துழைக்கும் சக்திங்கிறது எல்லாரையுமே ஒரு ஹார்மோனியஸா ஒரு நல்லிணக்கமான ஒரு சமுதாயத்தை தானாவே உருவாகும். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த செல்ஃப் அண்ட் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. அதை முதல்ல நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வெளியில எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒத்துழைப்போட இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா சோ அது வந்து எப்படி நான் உண்மையான ஆத்மான்னு சொல்லிக்க முடியும், நேர்மையான ஆத்மான்னு சொல்ல முடியும். சோ அதனால முதல்ல எனக்கு நானே உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், என்னுடைய உள் மனசு சொல்றதுபடி நான் கேட்கணும். அதுக்கப்புறமா நான் என்னுடைய ஃபேமிலி கிட்ட நான் அன்பா இருக்கணும், ஒத்துழைப்போட இருக்கணும். அதுவேதான் வெளியிலையும் அதை நம்ம வந்து அப்புறம் எக்ஸ்டெண்ட் நம்ம பண்றோம். அப்ப அந்த விதத்துல நம்ம தியானத்தினால இந்த ஒரு ஒத்துழைக்கும் சக்தியும் ஒரு யூனிட்டியும் வருது. சோ இதுதான் நம்ம இந்த தியானத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடிய 8 சக்திகள். அதை இன்னைக்கு நீங்க சுருக்கமாக இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு சக்தியை பற்றி நம்ம விஸ்தாரமா நம்ம விளக்கி ஒவ்வொரு நாள் வகுப்பு அப்படிங்கிறது கூட எடுப்போம். ஆனா இப்ப நீங்க இந்த 8 சக்திகள் நமக்கு வாழ்க்கையில கிடைக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தியானத்தினால. So attainment of 8 spiritual powers through Raj Yoga. என்னென்ன? விடுபட்டு இருக்கும் சக்தி, அதாவது உள்ளடக்கும் சக்தின்னு சொல்லலாம். தயாராகும் சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி, அனுசரிக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி அல்லது சமாளிக்கும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி. இப்போ நம்ம இந்த 8 சக்திகள் நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுது? நாம சக்திசாலியா, நாம் பலசாலியா மனோதிடத்தோட இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபேமிலியும் ஹாப்பி ஃபேமிலியா இருக்கிறதுக்கு வைக்குது. ஒரு டீமா நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம சைக்கலாஜிக்கலி ஒரு சேஃப் டீமா நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
அதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஒரு சப்போர்ட்டிவா நம்ம வந்து அனுபவம் செய்யறோம். அதே போல நம்ம ஒரு நல்ல ஒரு லீடரா நம்ம வந்து ஆகுறோம். அதாவது மத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய லீடரா நம்ம வந்து ஆகுறோம். பிகாஸ் த்ரூ அவர் பவர்ஸ் வி ஸ்டார்ட் ஹெல்பிங் அதர்ஸ். அப்போ இந்த உலகமும் ஒரு நல்ல ஒரு ஹார்மோனியஸ் வேர்ல்டா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சோ அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்க ராஜயோக தியானத்தினால இந்த 8 சக்திகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தியான பயிற்சி நம்ம செய்வோம். அதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பயிற்சியில முழு உலகத்திற்கும் நாம நம்முடைய சக்திசாலியான நிலையில நம்மளை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டு இந்த ஹோல் குளோப் உலகம் முழுவதுக்கும் அப்படின்னா எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் யாரு? பரமாத்மாவுடைய குழந்தைங்க, நம்மளுடைய பிரதர்லி சோல்ஸ். வேர்ல்ட் இஸ் a family. சோ அப்படி நம்ம வந்து குளோபல் ஃபேமிலி. சோ இந்த எல்லாருக்காகவும் நம்ம இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொடுப்போம். பல இடங்கள்ல இயற்கை சீற்றங்கள்னால கஷ்டங்கள் இருக்கு. மழையினால, வெள்ளத்தினால ரொம்ப ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிலநடுக்கம், சுனாமியினால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பலவிதமான சங்கடங்கள்ல, துக்கத்துல நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் இப்ப இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம மனசார நம்ம ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம அனுப்பக்கூடிய ஒரு பயிற்சி செய்யலாமா? சோ இப்ப எல்லாரும் 2 சேவை நீங்க செய்யறீங்க. ஒண்ணு சுய சேவை, இன்னொன்னு உலக சேவை. தியானம் பண்றதுனால நமக்கு நாமே நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம். கூடவே உலகத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்றோம். சௌரியமா உட்காந்துக்கோங்க. இந்த தியானத்திற்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் யாருக்காவது கேள்விகள் இருக்குன்னா அதுக்காக பதில் சொல்லலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க தியானத்துக்கு பிறகு நீங்க போடுங்க. மீண்டும் இன்னொரு தடவை அனௌன்ஸ்மெண்ட். நம்ம அட்வான்ஸ் லெசன்ஸும் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் இருக்கும். இதே நேரத்துல வந்து இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அந்த லிங்க் அதெல்லாம் தான் டீடைல்ஸ் உங்களுக்கு நாளைக்கு வழங்கப்படும். அதுல கர்மா பிலாசபி, கர்மத்தினுடைய ஆழத்தை பற்றியும், பிறப்புகள் பற்றிய ரகசியம், இந்த உலக நாடகத்தினுடைய போக்கு, எப்படி இந்த உலகம் இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இனிமேல் என்ன ஆக போகுது, இந்த உலக நாடகத்தினுடைய ஒரு ரகசியம், இப்படி ஒரு ஆழமான ஆன்மீக பாடங்கள் வந்து இருக்கும். தாராளமா எல்லாருமே நீங்க வந்து கலந்து கொண்டு பயனடையலாம். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆழமான சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே நிதானமாக விடுங்கள். இந்த முழு உடலும் ஓய்வாக இருக்கின்றது. இந்த சுவாசத்தை உள்ளே இழுப்பதும் விடுவதும், கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருப்பதும், காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருப்பதும் யார்? நான் ஆத்மா. வெண்மையான ஒளிச்சுடராக நெற்றியின் நடுவே மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் நானோ அழியாத ஆத்மா என்பதை உணர்கின்றேன். இந்த உடலை நன்றாக நிர்வகிக்கும்
அதிகாரியான ஆத்மா நான். ஆத்மா நான் பரம்பிதா பரமாத்மா சிவ் பாபாவின் குழந்தை. என்னுடைய தந்தை இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகத்தில் இருக்கின்றார். அமைதியான இல்லம், மிக பிரகாசமான ஒளி அவர். அவரிடமிருந்து அமைதி மற்றும் அன்பின் ஒளி கிரணங்கள் என் மீது பொழிகின்றன. பரமாத்மா அன்பில் மூழ்கியவனாக என்னை அனுபவம் செய்கின்றேன். அவருடைய வெண்மையான அன்பின் ஒளி கிரணங்களில் மூழ்கி இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, பரமாத்மா தந்தை என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடைய அன்பிற்கு பாத்திரமானவன் என்று நினைக்கும் பொழுது என் மனம் ஆனந்தம் அடைகின்றது. என்னை நான் மிகவும் லேசாகவும் அனுபவம் செய்கின்றேன். எவ்வளவு இனிமையான அமைதி, ஆனந்தம். நான் ஆனந்தமான ஆத்மா, அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா. உண்மையில் நான் எவ்வாறு ஓர் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேனோ, எவ்வாறு நான் ஒரு ஆத்மா என்று புரிந்து கொண்டிருக்கின்றேனோ, அதே போலவே இந்த குடும்பத்தில் இருப்பவர்களும் ஆத்மாக்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஆத்மாக்கள். இந்த நாட்டில் இருக்கும் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஆத்மாக்களே. இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? கோடிக்கணக்கான மனிதர்கள். ஒவ்வொருவரும் ஆத்மாக்களே, ஒரே இறை தந்தையின் குழந்தைகள். தற்பொழுது உலகத்தின் வெவ்வேறு இடங்களில் ஒரு சில ஆத்மாக்கள் இயற்கையின் சீற்றத்தினால் துக்கத்தில் இருக்கிறார்கள், சங்கடத்தில் இருக்கிறார்கள். அன்பு கடல் பரமாத்ம தந்தையின் குழந்தையாகிய நான் அன்பு நிறைந்த ஆத்மா, கருணை நிறைந்த ஆத்மா. இந்த உலகத்தில் துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கும் என் சகோதர ஆத்மாக்களுக்கு மனதார என் நல் எண்ணங்களை அனுப்புகின்றேன். அவர்களுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கட்டும். அமைதி சுரூபமான ஆத்மா நான். என்னிடமிருந்து அமைதியின் வெண்மையான ஒளி கிரணங்கள்
நாலாபுறமும் பரவுகின்றன. இந்த அமைதியின் ஒளிக்கிரணங்கள் சங்கடத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு போய் சேர்கின்றன. அவர்களும் அமைதியை அனுபவம் செய்யட்டும். மனோதிடத்தை பெறட்டும். பரமாத்ம அன்பை அனுபவம் செய்யட்டும். அனைவரும் உலகத்தில் அமைதியோடும் உண்மையான நீடித்த மகிழ்ச்சியோடும் வாழட்டும். நாம் அனைவரும் ஒரே இறைவனின் உலக குடும்பம். அனைவரும் ஒன்றே. அன்பான ஆத்மாக்கள், இனிமையான ஆத்மாக்கள். இப்பொழுதே நான் என் கண்கள் மூலமாக அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முகம் மூலமாக அமைதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இன்று முழு நாளும் நான் என்னுடைய வார்த்தைகள் மூலமாக எல்லோருக்கும், சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும், வாழ்க்கையில் உற்சாகத்தையும் நேர்மறை சிந்தனையையும் வளர்க்கக்கூடிய வார்த்தைகளையே பேசப் போகின்றேன். நான் அனைவருக்கும் நன்மை செய்யும் உயர்ந்த ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. அதாவது நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து